டாக்டர் பேக் பெயின்காக கூகுளில் மோஸ்ட் சர்ச் கொஸ்டின்ஸை கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? அது கூகுள் கொஸ்டின்ஸா? சரி கேளு பார்ப்போம். பேக் பெயின் இருக்கும்போது எப்போ டாக்டரை பார்க்கலாம்? பேக் பெயின் பொதுவாக செல்ஃப் லிமிட்டிங்காக தான் இருக்கும், அதுவாகவே சரியாயிடும். எப்போ வலி காலுக்கு பரவுது, இல்லை வலியில் கால் கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்கு, இல்லை ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, இல்லை ஏதாவது யூரினரி ப்ராப்ளம் வருது, அப்போனா உடனே டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. பேக் பெயினுக்கு எது பெஸ்ட், ஹாட் பேக்கா இல்லை ஐஸ் பேக்கா? ஹாட் பேக் தான். ஹாட் பேக் தான் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும். ஐஸ் பேக் வந்து நம்ம அடிப்பட்டா வைக்கிறதுக்காக உள்ளதான். ஸ்ட்ரெஸ்னால பேக் பெயின் வருமா? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி நம்ம மசில் டைட்டாக தான் வச்சிருப்போம், ஆப்வியஸ்லி பேக் பெயின் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்பவுமே சில்லாக இருக்கும். வாக்கிங் பண்ணுறதுனால பேக் பெயினுக்கு நல்லதா? கண்டிப்பாக வாக்கிங் பண்ணால் நல்லது தான். வாக்கிங் இஸ் குட் ஃபார் எவ்ரி திங். பேக் கண்டிப்பாக மசில்ஸ் உனக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸ்பைன். ஸோ இட்ஸ் குட். பேக் பெயின் மசில்னால வருதா இல்லை டிஸ்க் ப்ராப்ளம்னால வருதான்னு எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்க? மசில் ஸ்பாசம்னு சொல்லுவோம். அதுனா உனக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் இருக்கும். இடுப்பு வலின்னு இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கும், இடுப்பு மட்டும் இருக்கும். டிஸ்க் ப்ராப்ளம்னா வலி அப்படியே காலுக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம். வலி காலுக்கு பரவுது அப்படின்னா இட்ஸ் சிக்னிஃபிகன்ட். உடனே டாக்டர் பார்க்கறது நல்லது.